இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலக கண் அழுத்த நோய் குறித்த இலவச மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைப்பு. கின்னஸ் சாதனையாளரும் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை கல்வித்துறை முன்பு ரொட்டிப்பால் ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தல். கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மக்கள் குறை கேட்கும் கூட்டம். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. உலக கண் அழுத்த நோய் குறித்த இலவச மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். பாண்டிச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், ரோட்டரி பிரைட் சங்கம் மற்றும் பாண்டிச்சேரியின் அனைத்து ரோட்டரி கிளப்புகள் இணைந்து உலக கண் அழுத்த நோய் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கண் பரிசோதனை முகாமை கடற்கரை காந்தி திடல் அருகே நடத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாம் மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர். கின்னஸ் சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனரும் கின்னஸ் சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா அலையன்ஸ் பிரான்சில் உள்ள கலைக்கூடத்தில் நடைபெற்றது. விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் தனிநபர் ஓவிய கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் ஓவியங்களை பார்வையிட்டு சாதனையாளர் ராஜேந்திரனை வெகுவாக பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஓவியம், சிற்பம் மற்றும் கலை இயக்குனர் கலைச்செம்மல் ராகவன், கலைமாமணி சுகுமாரன், சமூக ஆர்வலர்கள் ஆர்.இ. சேகர், நாராயணசாமி, ஓம் சக்தி ரமேஷ் மற்றும் ஓவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறை முன்பு ரொட்டிப்பால் ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆகையால் உயர்த்திய சம்பளம் 18,000-ஐ உடனே வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதற்கான அரசாணையை அரசு வெளியிடாமல் உள்ளது. ஆகையால் கடந்த 5 நாட்களாக ஊழியர்கள் தங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்க வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் ஊழியர்கள் அனைவரும் கல்வித்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கெல்லாம் மகளிர் தினத்தன்று இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்க நிக்கிறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்வித்துறை தான். இந்த கல்வித்துறை நம்பிதான் நாங்க எல்லாருமே நாங்க சரி இன்னைக்கெல்லாம் நாளைக்கு செய்வாங்க சொல்லிட்டு 23 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுறோம். ஒரு வேலை 2 வேலை செய்யல. ஸ்கூல் திறக்கிறதுல இருந்து, ஸ்கூல் பெருக்கிறதுல இருந்து, லெட்டின் பாத்திரம் கழுவுறதுல இருந்து, பால் வாங்குறதுல இருந்து, ஸ்கூல் பூட்டுற வரைக்கும் நாங்க எல்லாமே செய்யறோம். இதுல நாங்க எல்லாம் பணக்காரங்களோ மற்றபடி யாருமே எல்லாரும் கணவரால கைவிடப்பட்டவங்களோ கணவர் இல்லாதவங்க தான் இந்த வேலையில இருக்கிறாங்க. அதனால இந்த மகளிர் தினத்தப்போ இந்த இடத்துல நாங்க இங்க உட்காந்துன்னா அப்ப யாருக்கு அசிங்கம்? நீங்களே சொல்லுங்க. இந்த கல்வித்துறையை நம்பி நாங்க இத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சு யாரை கேட்டாலும் நீங்க எஜுகேஷன் வேலை செய்றீங்க, எஜுகேஷன் இது வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷன் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கே நாங்க வெளியே போனா கூட நாங்க இவ்வளவு நாள் உழைச்சி 22 வருஷமா உழைச்சி நாங்க இதுக்கப்புறம் வெளியே போய் எந்த வேலை செய்ய முடியும்? நீங்க தான் ஸ்கூல்ல வேலை செய்றீங்களே சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு வேலை செய்யற எந்த அங்கீகாரமும் கிடையாது. இன்னைக்கு எங்க கூட வேலைக்கு வந்தவங்களா ஒரு போஸ்டிங் கொடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்து எங்க கூட இருக்கிற ஊழியர்கள் 60 பேரை வெளியில எடுத்துறாங்க. அது மாதிரி தானே எங்களோட நிலைமையும். அதுக்காக தான் நாங்க 18,000 போடுற வரைக்கும் அது எந்த இது வந்தாலும் யார் சொன்னாலும் இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம். போடுற வரைக்கும் எங்க உயிரே போனா கூட சரி, இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். இது சத்தியம். இந்த இடத்துக்கு சத்தியம். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை திட்ட தொடக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை திட்ட தொடக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம்,
பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரி அஜித்குமார் சிங்காலா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வீரமங்கை பயிற்சி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட பெண் காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீர தீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது. திமுக மகளிர் அணி தொண்டர் அணி சார்பில் தேசிய மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் எதிர்கட்சி தலைவர் இரா சிவா பங்கேற்றார். புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பில் தேசிய மகளிர் தின விழா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை தனியார் திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இரா சிவா அவர்கள் தலைமை வகித்தார். மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் சுமதி, மகளிர் அணி தலைவர் சந்திரகலா, மகளிர் தொண்டர் அணி தலைவர் சத்யா, துணைத் தலைவர் பிரியதர்ஷினி, மகளிர் தொண்டர் அணி துணைத் தலைவர் விஜயலட்சுமி, துணை அமைப்பாளர்கள் ரமா, புஷ்பலதா, நல்குணா, தேன்மொழி, காமாட்சி, கல்யாணி, சமூக வலைதள பொறுப்பாளர்கள் சூர்யா, புஷ்பலதா, மகளிர் தொண்டர் அணி சுமித்ரா, ஜெயபாரதி, குப்பம்மாள், கஸ்தூரி, அரசம்மாள், ராஜலட்சுமி, சித்ரா, புவனேஸ்வரி, தைலம்மை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி வரவேற்று பேசினார். விழாவில் தலைமை நிலைய மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அவைத் தலைவர் SP சிவகுமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் L சம்பத் MLA, துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல், KMP லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம் உள்ளிட்ட அணி அமைப்பாளர்கள், அணி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம், தாய்மொழிகளை விழுங்கும் இந்தி மொழி ஆதிக்கத்தை திணிக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, புதுச்சேரியில் பாலின சமத்துவ வேறுபாடுகளை திணித்து பெண்களுக்கான உரிய மரியாதை அளிக்காமல் அதிகார பதவிகளில் கைப்பாவைகளை நியமிப்பதையும், உழைக்கும் மகளிருக்கான உரிய ஊதியத்தை வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறைக்கு கண்டனம் தெரிவிப்பது, புதுச்சேரி பெண்களுக்கான பிங்க் பேருந்து இயக்க வலியுறுத்துவது, புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை முறையாக திறந்து மலிவு விலையில் மளிகை பொருட்கள் வழங்க வேண்டும், புதுச்சேரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட போஸ் சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை புதுச்சேரி அரசு ஏற்படுத்த வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது கழக தலைவர் காட்டும் வழியில் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையவும், பாஜக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து கூற கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தெருமுனை பிரச்சாரங்கள் செய்வது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும் மகளிர் தின விழாவும் சனிக்கிழமை அன்று புதுவை காமராசர் சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழா மகளிர் தின விழா சனிக்கிழமை புதுவை காமராசர் சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. சங்க ஆண்டு விழாவில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவிற்கு மூத்த பேராசிரியர் ராஜபாண்டியன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சோலை மலைச்சாமி அனைவரையும் வரவேற்றார். சங்க செயலாளர் சிவகுமார் ஆண்டு அறிக்கை வாசித்தார். விழாவில் தெலுங்கானா மாநில பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும், அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்களை கூட்டமைப்பின் தேசிய செயலாளருமான புல்லையா சிறப்புரையாற்றினார். கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி, தேசிய செயலாளர் சுவாமிநாதன், மண்டல செயலாளர் ராஜேஸ்வர ராவ், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மனோகரன், செயலாளர் மது, துணைத் தலைவர் உஷாரே கோத்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் 80 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த பேராசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். செயற்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி அனைவருக்கும் நன்றி கூறினார். பேராசிரியர் நடன குஞ்சிதம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்.
பிற்பகல் அமர்வில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் உமா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சவுந்தரவல்லி விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். மூத்த வழக்குரைஞர் திருமதி மேரி அண்ணா தயாவதி மூத்த குடிமக்களின் வாழ்வும் வளமும் சட்ட பாதுகாப்பு குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார். மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு வழங்கப்பட்டது. பேராசிரியர் ஷைமா நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை மதாம் ஏர்னஸ்டின் பாரதி, முன்னாள் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி, துணை செயலாளர் சக்குபாய், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜோஸ்பின் மேரி, நிர்மலா, ஜெயஸ்ரீ, ஆஷா ஆகியோர் செய்திருந்தனர். காலாப்பட்டில் உலக மகளிர் தின விழா நேர்மையாளர் சுழல் கோப்பை விருது வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச் சங்கம் சார்பில் சுனாமி குடியிருப்பு மின் அலுவலகம் எதிரே உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் சந்திரன் கலந்து கொண்டு மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு பரிசுகளை வழங்கினார். விழாவில் பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவ மகளிர் பரமேஸ்வரி என்பவர் கடந்த ஆண்டு ரோட்டில் கிடந்த ஐபோன் மற்றும் 1400 ரூபாய் ரொக்கம் உள்ள மணி பர்ஸ் கொண்டு வந்து சங்கத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் நேர்மையை உலக மகளிர் தினத்தில் பாராட்டி மக்கள் நல சங்கத்தின் சுழல் கோப்பையை நேர்மையாளர் விருதாக வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க செயல் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், மீனவ சமூக பற்றாளர் ரவிக்குமார், மகளிர் அணி தலைவி மணிமேகலை, சிவகாமி, சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ஆனந்து, பலராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி ராவுத்தன்குப்பம் கிராமம் பாப்பன்சாவடி கிராமத்தில் விழுப்புரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சண்முகம் அவர்களின் ஆலோசனையின்படி விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி ராவுத்தன்குப்பம் கிராமம் பாப்பன்சாவடி கிராமத்தில் விழுப்புரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் திரு பாலமுருகன், வழக்கறிஞர், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி, வானூர் ஒன்றிய பூத் கமிட்டி பொறுப்பாளரும் விழுப்புரம் மாவட்ட கலை பிரிவு செயலாளருமான திரு முருகன், விழுப்புரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெயபிரகாஷ், வானூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் ஆய்வு செய்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமித்து அதற்கான உத்தரவுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரா குணசேகரன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் ரவி, மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் முருகன், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன், ராவுத்தன் குப்பம் கழக நிர்வாகிகள் பிரகாஷ், வினோத்குமார், ஜானகிராமன், மகாதேவன், சதீஷ் மற்றும் வானூர் ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மாநில மகளிர் அணி செயலாளர் விமலாஸ்ரீ முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, குக்கர், தவா, மின் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி என்பது பெண்கள் நலனுக்கு எதிரான ஆட்சியாகும் என்றும், பெண்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பாதுகாப்பற்ற ஒரு அரசை திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வருவது வெட்கக்கேடானதாகும் எனவும் குற்றம் சாட்டினார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெண்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக மற்றும் புதுச்சேரியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலான போர்க்கால ஆட்சி அமையும் என உறுதிபட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மக்கள் குறை கேட்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் மற்றும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டமானது
புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதி ரெட்டி, வில்லியனூர் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர் சிவம்குமார் IPS ஆகியோர் முன்னிலையில் மகளிருக்கான குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்றது. இதில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம், வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து மகளிர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து தங்களது குறைகளை கூறினர். இதனையடுத்து மகளிர் குறைகளை கேட்டறிந்த காவல்துறை அதிகாரிகள் துறை மூலமாக ஆலோசனை பெற்று தங்களின் குறைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த மகளிருக்கான மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல்துறை வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி அழகு கலை, ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் இந்த விழா மார்ச் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக தந்தை பெரியார் சிலை முன்பு போதையில் இருந்து புதுச்சேரியை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை CITU மாநில துணைத் தலைவர் முருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாபெரும் பெண்கள் இருசக்கர வாகன பேரணி பெரியார் சிலையில் இருந்து தொடங்கி கம்பன் கலையரங்கில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் சென்னையை சேர்ந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் ஸ்டைலிஸ்ட் திலோத்தமா நடுவராக பங்கேற்றார். தொடர்ந்து ஒப்பனை கலைஞர்களின் ரேம்ப் வாக் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜானகி தலைமை வகித்தார். பவானி, சுப்ரியா, லதா, கலையரசி, அமுதவல்லி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, அகிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து போதையில்லா புதுச்சேரி சிறப்பு பாடல் மற்றும் இலச்சினை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஓவிய கண்காட்சியும் திறந்து வைக்கப்பட்டது. கருத்தரங்கினை CITU புதுச்சேரி செயலாளர் சீனு மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். போதையும் பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் என்ற தலைப்பில் தோழர் சுகந்தியும், போதையும் புதுச்சேரி அரசின் கொள்கைகளும் என்ற தலைப்பில் தோழர் பிரபுராஜும், போதையும் உடல்நல பாதிப்புகளும் என்ற தலைப்பில் டாக்டர் மாரிராவ் ஆகியோரும் உரையாற்றினர். நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னதாக கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள் பவானி, சுப்ரியா, கலையரசி, அமுதவல்லி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, அகிலா ஆகியோர் ஒருங்கிணைப்பு பணியை சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை தொகுதி திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட மகளிர் தின விழாவில் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, கையுறை, முகக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டன. புதுச்சேரி திருபுவனை தொகுதி திமுக சார்பில் மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில கழக அமைப்பாளர் சிவா MLA வழிகாட்டுதலின்படி தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமை தாங்கி அந்த பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, முகக்கவசம், கையுறைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனை பெற்றுக்கொண்ட துப்புரவு பணியாளர்கள் முகிலன் அல்லிமுத்துவை வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் தயாளன், முன்னாள் மாநில அமைப்பாளர் சுந்தரி அல்லிமுத்து, தொகுதி பிரதிநிதி முருகதாஸ், ரகு, மாநில மகளிரணி தொண்டரணி தலைவர் சத்யா, முருகன், கந்தன், வடிவேல், சையது, அபுதாகிர், அன்பரசன், மதியரசன், குமரன், தினேஷ், மதியழகன், அஜித், சுபாஷ் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரியில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 8 மணி நேரத்தை தாண்டி பெண் காவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி உடல் நலத்தை கவனிக்காமல் தொடர்ந்து பணியில் இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் உடல் எடை பரிசோதனை, இரத்த பரிசோதனை, புற்றுநோய் பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, மனநல ஆலோசனை போன்றவை நடத்தப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் நித்யா, பூஜா, விஷ்ணு, கல்யாண், மேலாளர்கள் பாத்திமா, ஐயனார் ஆகியோர் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது குறித்த ஆலோசனை முகாமில் வழங்கப்பட்டது.
பெண்கள் 40 வயதுக்கு பிறகு புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என அதனை இந்த மருத்துவ முகாமில் வலியுறுத்தி அனைவருக்கும் பரிசோதனை எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சத்யா சிறப்பு பள்ளியின் பெற்றோர்கள் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரா ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் துணைத் தலைவர் சீதாராம் குமார் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் முத்துலட்சுமி, சமூக நீதி அறக்கட்டளை நிறுவனர் வல்லுவன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள், சத்யா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, கோஸ்ட் மற்றும் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் தேங்காய்திட்டில் உள்ள ராமகிருஷ்ணா அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் எம்விஆர் மருத்துவ மையம் மற்றும் வேல் நடமாடும் பல் மருத்துவ சேவை மையம் நடத்திய முகாமில் பல் மருத்துவ முறைகள் பற்றியும், பல் நோய்களை பற்றிய விழிப்புணர்வும், வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டு கிராமத்து மக்களுக்கு தேவையான பல் சிகிச்சையும் செய்தனர். முகாமில் அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, பேராசிரியர் டாக்டர் தங்கவேலு, டாக்டர் மலர்கொடி, டாக்டர் அனிதா, டாக்டர் சீட்டல் குமார் ஆகியோர் அனைவரும் கலந்து கொண்டு கிராமத்து மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். இது இந்த குழுவின் 250வது பல் மருத்துவ முகாம் ஆகும். இவ்விழாவினை ஏற்பாடு செய்த லயன் ஆரோக்கியதாஸ், லயன் செல்வகாந்தி, லயன் கலியமூர்த்தி, லயன் குப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளியாகியுள்ள மனிதம் திரைப்படத்தினை புதுச்சேரியின் படத்தில் குழுவினர் திரையரங்கிற்கு வந்து பார்த்தனர். மேலும் இந்த படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் என அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜா தெரிவித்துள்ளார். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் புவனாசாவியா இயக்கியுள்ள படம் மனிதம். இந்த படத்தில் கிருஷ்ணராஜு நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர். மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இந்த படம் வெளியானது. புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இந்த திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று பார்த்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு, மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும், அனைத்து தரப்பு ரசிகர்களும் இந்த படத்தினை பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.